உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துறா, நிறுத்துன்றல. ஏய் நிறுத்துறா தம்பி, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். உள்ள தூக்கி போடுங்க விட. போடா. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. நான் கூட்டிட்டு போய் லாடம் கட்டுறேன். காவேரி, எதுக்கு மாத்தி பேசுற? தாசு உன் தாடி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவல்ல, தாசு உன் முரட்டுத்தனம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவல்ல, என்ன ஆச்சுடி? ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு காவேரி, மை டார்லிங், என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன். நான் கமிட் ஆயிட்டேன். ஐ லவ் யூ டி. டேய், எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏறா, ஏற வண்டியில. விடுங்க சார், ஏறா. விடுங்க. படவுல. ராசு குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறிடுச்சு. காதலிச்சா தப்பா? நீ கூட தான் காதலிச்ச, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? காதலிக்கிறது தப்பு இல்ல, அந்த மாதிரி ஒரு ரவுடிய காதலிக்கிறது தான் தப்பு. ஜாக்கெட்ட போடு, அளவு சரியா இருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன்னு சொல்றான். அவனை காதலிக்கிறதெல்லாம் அசிங்கம் தானே? நான் சொல்றத சொல்லிட்டேன், நான் வரேன். பாத்தீங்களாமா, ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியும். அவனை பத்தியும் தெரியும். தெரிஞ்ச அமைதியா இருந்திருக்காங்க. யார் சொன்னது? அவனை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? சரியா கூட அவனை பார்த்தது இல்ல. அவன் கருப்பா சோப்பான் கூட எனக்கு தெரியாது. என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது? ஏய் அமராவதி, என்னடி இது? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்க. சிவா, அவரை எதுக்குடா இன்வால்வ் பண்ற? ஒன்னா குடிக்கும் போது முகரைய பாக்கலையா? ஐயோ, மொத்த மேட்டரும் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. உண்மையா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா அவனை? சரியா ஞாபகம் இல்ல. எங்க உங்க கூட பிறந்த தங்கச்சி எப்படி ஒரு ரவுடி பையன் காதலிச்சா அவன் கூட சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிப்பீங்களா? என்ன சிவா சொல்ற? மாப்பிள்ள, நீங்க தண்ணிலாம் அடிப்பீங்களா? இல்ல, என்ன அசிங்கப்படுத்தணும் இப்படி எல்லாம் பேசுறியா? நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? நாங்க போயிட்டா நீ நிம்மதியா இருப்பியா? அமராவதி, கிளம்பு போலாம். இனிமே நம்ம இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. அம்மா, அவங்க பொருள்லாம் எடுத்து கொடுத்துருங்க. இனிமே அவங்க இங்க இருக்க வேண்டாம். டேய் சும்மா இருடா. ஏய் என்னடா கழுத்தை பிடிச்சு தழுவ போல இருக்கு? எப்ப போன இருந்தியா? எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போறேன்னு பூச்சாண்டி காட்ட வேணாம்னு சொல்லு. உனக்காகத்தான் பொறுத்து போறாங்க. அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. டேய் சிவா, விடுறா. மா பாரு காவேரி, கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினைச்சு ஊரை சுத்தணும்னு நினைச்ச மூஞ்சி பேந்து போகும். நான் இருக்கேன். என்ன மாப்பிள்ள, அவன் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ரோஷம் இருக்காத, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. நானும் ரோஷமான குடும்பத்துல பிறந்தவன். ரோஷமா? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு இல்ல. டேய் சிவா, நீ வாடா. டேய் வாடாங்கறல, வா. ஏய், என்னடி இவன் இப்படி பேசுறா? எல்லாம் அவர் பொண்டாட்டி சொல்லி கொடுக்கறது. ஆமா, ஜனனி தான் காரணம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அத வச்சு அவளை ஓட்டணும். என்னடி ஆச்சு? அத்தை எனக்கு தாலி பெருக்கி போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி பெரிய ஃபங்க்ஷனா நடத்தணும்னு உறுதியா இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லி நிறுத்த வேண்டியதானே? என்னால எதுவுமே சொல்ல முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாத மாமாவையே எதிர்த்து பேசிட்டாங்கன்னா பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. என்னால எதுவும் செய்ய முடியல சுமதி. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்கள தடுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிவா மூலமா ஏதாவது சொல்லி ட்ரை பண்ண முடியாதா? நான் சொல்லியே தடுக்க முடியல, சிவாவால எப்படி தடுக்க முடியும்? ஃபங்க்ஷன் வேலை ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துச்சு, வீட்ல உள்ளவங்க முன்னாடி மட்டும் இல்ல, எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் நான் மாட்டிப்பேன். எதனா சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதா? முடியாதுடி. அம்மா பாவம்,
அப்புறம் நான் மாட்டிக்கிறத விட அவங்க மாட்டிப்பாங்கன்னு எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத துளசி, எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்ட, சமாளிக்கவும் செஞ்சுட்ட. ஆனா இதை சமாளிக்க வழி தெரியலையே. இப்ப என் கழுத்துல மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கு, தாலி இல்ல. எனக்கு தாலி பெருக்கும் போது தாலி இல்லைன்னு வையே, அவ்வளவுதான். எனக்கு வேற வழியே இல்ல, நீ தாண்டி காப்பாத்தணும். ஏய், நான் என்னடி பண்ணணும்? ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது ஒரு தாலியோட வரணும். என்னடி சொல்ற? ஆமா சுமதி, எப்படியாவது ஒரு தாலி கொண்டு வந்து கொடுத்துட்டேனா நான் அதை கழுத்துல மாட்டி தப்பிச்சுக்குவேன். எப்படியாவது தாலியை கொண்டு வந்து என் மானத்தை காப்பாத்துடி ப்ளீஸ். ஏய், இரு துளசி, இரு. ஏய், யா. அது சுமதி தானே? ஆமாண்ணா. வண்டி நிறுத்துறா. அண்ணே, தேரடி கோவில் போன வரீங்களா? இல்லம்மா, வராது. அண்ணா, சுமதி எதுக்குண்ணா இங்க வந்திருக்கா? எதுக்குன்னா வேற எதுக்கு? என் பொண்டாட்டி துளசியை பார்க்க தான் வந்திருக்கணும். துளசி சிக்கிட்டாடா. அப்ப துளசி இந்த ஏரியால தான் இருக்காங்களாண்ணே? அதுக்காக தானே நாமளும் இங்க வந்திருக்கோம். துளசி இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவளை வச்சுதான் நான் அவளை தூக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு. துளசி அனுப்பின லொகேஷனுக்கு போலான்னு பார்த்தா வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.